ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆணும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், மருத்துவர் ஐயா அழைக்கிறார், அன்புமணி ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆணும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், அன்புமணி ஐயா அழைக்கிறார். காட்டும் கருணை தெய்வம் ஐயா அழைக்கிறார், அறிவு கூட்டும் ஞான தீபம் ஐயா அழைக்கிறார், அறிவு காட்டும் கருணை தெய்வம் ஐயா அழைக்கிறார், அறிவு கூட்டும் ஞான தீபம் ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆணும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், அன்புமணி ஐயா அழைக்கிறார். தொட்டி என்று மோடி பெரியார் போல நீதி கேட்ட இளம் பெரியார் ஐயா அழைக்கிறார், தொட்டி எங்கும் ஓடி பெரியார் போல நீதி கேட்ட இளம் பெரியார் ஐயா அழைக்கிறார், ஈழத் தமிழர் உரிமை காக்க சிறையும் செல்வே எட்டுரைத்த தமிழ் மண்டேலா ஐயா அழைக்கிறார், உள்ள துணிந்து அநீதியை எதிர்த்து நின்று வெல்லும் உரிமையோடு போராடிய ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், செட்டியை முகிலாகி ஐயா அழைக்கிறார். எங்கெங்கேயோ தாழ்த்தப்பட்டோர் பெருமை காண பெரிய பதவி வாங்கி தந்த ஐயா அழைக்கிறார், எங்கெங்கேயோ தாழ்த்தப்பட்டோர் பெருமை காண பெரிய பதவி வாங்கி தந்த ஐயா அழைக்கிறார், குடிதாகியில் தாழ்த்தப்பட்டவர் பிணத்தை தோளில் சுமந்த புரட்சி படை நாயகராம் ஐயா அழைக்கிறார், அடிமைப்பட்ட சமுதாயம் மேன்மை காணவே அயராது பாடுபடும் ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆடு வெட்டும் கோடி வாங்க ஐயா அழைக்கிறார், நமது அன்புமணி ஐயா இங்கே உங்களை அழைக்கிறார். சாதி சமய நல்லிணக்க மாநாடு நடக்கும் மனித நேய பண்பு மிக்கவர் ஐயா அழைக்கிறார், சாதி சமய நல்லிணக்க மாநாடு நடத்தி மனித நேய பண்பு மிக்கவர் ஐயா அழைக்கிறார், அரியலூர் மாவட்டத்தில் அம்பேத்கரின் சிலையை ஒரே நாள் திறந்து வைத்த ஐயா அழைக்கிறார், மதுவிலக்கு பிரச்சாரத்தை பெண்களை கொண்டு நடத்தி காட்டி வெற்றி கண்ட ஐயா அழைக்கிறார், அழைக்கிறார், ஐயா அழைக்கிறார், ஆளும் பெரும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், நமது அன்புமணி சின்னையா உங்களை
தமிழனுக்கு தன்மான தன்னுரிமை கேட்ட தன்னலமற்ற பண்பாளர் ஐயா அழைக்கிறார். தமிழீழ வாழ்வுரிமை மாநாடு நடத்தி தமிழகத்தின் போராளியார் ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். நமது சின்னையா அழைக்கிறார். அன்புமணி சின்னையா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஐயா அழைக்கிறார். ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். நமது சின்னையா அழைக்கிறார். அன்புமணி சின்னையா அழைக்கிறார். அன்புமணி சின்னையா அழைக்கிறார். ஹலோ, எப்படி இருந்தது இந்த பாடல்? எல்லாரும் சிறப்பா ரசிச்சீங்க. அதே மாதிரி முன்வரிசையிலே உட்கார்ந்து கொண்டிருக்க முன்னாள் அமைச்சர்கள், ரயில்வே துறையிலே இருந்த வேலு அவர்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார். NT சண்முகம் அவர்களும் ரசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஏற்பாடுகளை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற ஆக்ஷன் கிங் AK மூர்த்தி அவர்களும் இந்த பாடலை ரசித்துக் கொண்டிருக்கிறார். வன்னியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வைத்திய அவர்களும், திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களும், அதே போல பூத்தா அருள்மொழி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே முன்வரிசையிலே நம்முடைய அம்பத்தூர் சேகர் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். சேலம் MLA சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் உங்க பாடல்களை ரசிச்சு கேட்டிருக்காங்க. இந்த பாடல்களை பாடுவது எங்கள் வாய்ப்பளித்து எங்களை வாழ வைக்கின்ற எங்கள் குலதெய்வம் சாமி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே அழகாக கூட்டி அற்புதமாக இந்த சித்திரை பெருவிழா நடத்துகின்ற சின்னையா அன்புமணி ஐயாவுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இது பொருள் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. யார் எதை செய்யணுமோ அதவர்களை செய்தால்தான் சிறப்பாக அமையும். இந்த மாநாட்டை நடத்தி காட்டு என்று மருத்துவர் ஐயா அவர்கள் நம்முடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு உத்தரவிட்டார். உலகமே வியக்கும் வண்ணம் இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கிறார். இன்னும் சில மணி நேரத்திலே பாருங்கள் இந்த மாமல்லபுரம் எப்படி களை கட்டி இருக்கிற போகிறது. இந்த மேலாய் நீங்க ஆரம்பத்திலே களை கட்ட வச்சிட்டீங்க. வங்க கடலுக்கு வந்து விட்டதோ, அங்கே இருந்து வந்த வங்கக்கடல் அன்புமணி ஐயாவின் கட்டளையை ஏற்று இங்கே வந்து விட்டதோ. அளவுக்கு மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொழியனும் சொல். ரெண்டு குரலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக இந்த மாநாட்டினுடைய சிறப்புக்கு இந்த ரெண்டு குரல்களும் ஒரு உதாரணம். மீண்டும் ஆரம்பிப்பார். இப்ப ஒரு கும்மி பாட்டு நம்ம கிராமத்துல நம்ம மக்கள் பாடுகிற ஒரு கும்மி பாட்டு அவங்க பாட போறாங்க. அடுத்தது அப்புறம் நம்ம
அதற்கான இருக்கைகள் போடப்பட்டிருக்கிறது. சௌகரியமா வந்து அமருங்க. யாரும் இந்த முள்வேலி பக்கம் நிக்காதீங்க. இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் ஒரு பாக்ஸ்ல 5 பேர் போயிட்டு அவங்களை இது பண்ணுங்க. இங்கேயே நிக்க வேண்டியதில்லை, அது சரி பண்ணோம். பின்னாலே நிக்கிறவங்க எல்லாம் போய் இருக்கல பாருங்க. லட்சக்கணக்கான இருக்க போடப்பட்டிருக்குது. அது இங்க பாருங்க, 2 பக்கம் இருக்கை இது. இப்போ தொண்டர்பட உடனடியா அந்த வேலையை பாருங்க. இந்த பக்கம் கொடி எடுத்து முன்னெல்லாம் முண்டாதீங்க. உங்களுக்கு இருக்குது, அங்க போய் உட்காருங்க. இங்க முன்ன வராதீங்க. எங்க இருந்தாலும் 40 LED இருக்குது உங்களுக்கு பாக்குறதுக்கு. யாரும் முன்னடிக்க வேண்டாம். உடனடியாக அங்கங்கே அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் அங்க நிக்க கூடாது. இருக்கு பின்பக்கம் அந்த கேபின் மொத்தம் உட்காருங்க போயிட்டு. ஹலோ, இது என்ன புள்ளி பாட்டா? மணியான பாட்டு, மணி பாட்டு. இந்த பாட்டு எப்படி இருந்தது? அனிதா குருசாமி பாட்ட பாட்டு எப்படி இருந்ததுங்க? அனைவரும் பெண்கள் ரசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். சக்தி கமலம் எல்லாம் ரொம்ப ஆர்வமா ரசிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் பூமாலி அவர்கள் எல்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க. காசாம்பு பூமாலி அவர்கள் எல்லாம் ரசிச்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பசுமை தாயத்தினுடைய அருள் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செல்வகுமார் அவர்கள் வரை தந்திருக்கிறார். அப்புறம் செந்தமிழ் செல்வன் வந்திருக்காங்க. எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. இளவழகன் நீங்க தான் இருக்கீங்க, எப்படியும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இளவழகன் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், சக்தி கமலம்மா சொல்லியிருக்கேன். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஒரு கருத்து நீங்க கை தட்டலாம். தருமபுரி வெங்கடேஸ்வரன் வருகை தந்திருக்கிறார்கள். மேட்டூர் சதாசிவம் வந்திருக்கிறார்கள். மயிலம் சிவகுமாரும் வருகை தந்திருக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் எல்லாத்தையும் கும்பிட்டு போட்டுட்டு இருக்காரு. திரு குப்புசாமி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு பழமொழி உண்டு, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை. தலைவர்களில் எங்கள் ஐயாவை விட்டால் ஆளே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதானே சொல்றீங்க? உண்மைதானே சொல்றீங்க? எங்க உண்மைதானே? சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியமும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை. தலைவர்களில் நம் ஐயா அன்புமணி ராமதாஸை விட்டால் தலைவர்களே தமிழ்நாட்டிலே இல்லை. அன்பு சொந்தக்காரர்களே, கொஞ்சம் சொல்றதை கேளுங்க, நிக்காதீங்க. பின்னால இருக்குது. இந்த வாலண்டியர்ஸ் என்ன பண்றீங்க? அவங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. எல்லா இருக்களையும் தண்ணி இருக்குது, தேவையான அளவு தண்ணி இருக்குது. சௌகரியம் உட்காந்து பார்க்கலாம். LED இருக்குது. கொஞ்சம் தயவு செய்து பின்பக்கம் போய் உட்காருங்க. எல்லாருமே முண்டி அடிச்சிருக்காங்க கம்பியில. இப்போ ஒரு மணியான பாட்டு பாட போறோம். அது எப்படி ஒரு மணியான பாட்டுங்க? அன்புமணி பண்புமணி ஆற்றல் மிக்க அறிவுமணி திண்டிவனம் கண்டெடுத்த வைரமணி திக்கட்டும் பாராட்டும் அன்புமணி எங்கள் சின்னையா அன்புமணி பண்புமணி ஆற்றல் மிக்க அறிவுமணி அன்புமணி பண்புமணி ஆற்றல் மிக்க அறிவுமணி திண்டிவனம் கண்டெடுத்த தெய்வமணி திக்கட்டும் பாராட்டும் அன்புமணி சின்னையார் அன்புமணி அன்புமணி பண்புமணி ஆற்றல் மிக்க அறிவுமணி திண்டிவனம் கண்டெடுத்த தெய்வமணி திக்கட்டும் பாராட்டும் அன்புமணி சின்னையார் அன்புமணி. வன்னியரின் வாசல் மணி வட்டிக்கும் காவல் மணி வன்னியரின் வாசல் மணி வட்டிக்கும் காவல் மணி கண்களாயிருக்கும் மணி கருத்தாய் ஒலிக்கும் மணி மண்ணு புகழ் மாண்பு மணி மசில்லா கோயில் மணி மண்ணு புகழ் மாண்பு மணி மசில்லா கோயில் மணி மன்னவரை வந்த மணி மாமல்ல தந்த மணி மாமல்லம் தந்தமணி அன்புமணி பண்புமணி ஆற்றல் மிக்க அறிவுமணி திண்டிவனம் கண்டெடுத்த தெய்வமணி திக்கட்டும் பாராட்டும் அன்புமணி சின்னையார் அன்புமணி.
கள்ளமில்ல வெள்ளை மணி தொடர் போற்றும் மணி மல்லையில் முழங்கும் மணி மன்றத்தில் வழங்கும் மணி மல்லையில் முழங்கும் மணி மன்றத்தில் வழங்கும் மணி நல்லதை நினைக்கும் மணி நாட்டுக்கு உகந்த மணி நல்லதை நினைக்கும் மணி நாட்டுக்கு உகந்த மணி பொல்லாண்டு போற்றும் மணி புது திட்டம் தீட்டும் மணி புது திட்டம் தீட்டும் மணி திண்டிவனம் கண்டெடுத்த தெய்வமணி திக்கட்டும் பாராட்டும் அன்பு மணி இளைஞரின் எழுச்சி மணி நமான புரட்சி மணி இளைஞரின் எழுச்சி மணி நமான புரட்சி மணி தடைகளை தாண்டும் மணி தடைத்திட தாண்டும் மணி தடைகளை தாண்டும் மணி தடைத்திட தூங்கும் மணி நிலைத்திடும் கொள்கை மணி நேர்மைக்கு நீதி மணி நிலைத்திடும் கொள்கை மணி நேர்மைக்கு நீதி மணி தலைமைக்கு தகுந்த மணி தன்மான மணி திண்டிவனம் கண்டெடுத்த தெய்வமணி திக்கட்டும் பாராட்டும் அன்பு மணி பாட்டாளி வேட்டு மணி அமரத்து கூட்டு மணி பாட்டாளி வேட்டு மணி அமரத்து கூட்டு மணி நாடாள பிறந்த மணி நற்குணங்கள் நிறைந்த மணி மஞ்சள் கொடி ஏந்தும் மணி மாம்பழத்தை தாங்கும் மணி மஞ்சள் கொடி ஏந்தும் மணி மாம்பழத்தை தாங்கும் மணி ஒன்று தமிழ்நாட்டின் மணி புலங்காக்கும் மணி ஐயாவின் ஆசமணி பண்புமணி ஆற்றல் மிக்க அறிவுமணி திண்டிவனம் கண்டெடுத்த தெய்வமணி இக்கட்டும் பாராட்டும் மேற்கு பக்கம் வருகிற நம்முடைய தொண்டர்கள் அங்க முட்டி மோதி நிக்காதீங்க. பின்னால உங்களுக்கு இருக்கு எல்லாம் இங்க நின்று நிக்காதீங்க. கம்பி வழியில பின்னால ரெண்டாவது கம்பியில அதை பண்றீங்க. எல்லாம் எதிர்பக்கம் எல்இடி இருக்கு. அதே மாதிரி இங்க கம்பியில இருக்கணும், பின்பக்கம் இருக்கு உட்காருங்க. இங்க நிக்காதீங்க யாருமே. தம்பி இந்த கொடி நேரத்தை அந்த பக்கம் போங்க. தம்பி மாநாட்டு குழுவின் சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்கே இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இடப்புறம் இருக்கக்கூடிய பெருமளவில் அங்கே நமது தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான கூட்டம் இங்கே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வலப்புறத்தில் பாருங்கள், இந்த நீங்க நிக்கிறீங்க, அதற்கு அடுத்து அங்கே யாரும் அமராமல் அந்த இடங்கள் காலியாக இருக்கிறது. அக்னிப்படை நமது தம்பிகளுக்கு அன்போடு வேண்டுகோள் என்னவென்றால், ஒவ்வொரு பகுதியாக இருக்கக்கூடிய இருக்கைகளை நிரப்பிவிட்டு அடுத்த இடத்துக்கு செல்லணும். இந்த முக்கியமான பணிகளை அங்கே செய்யணும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள், அங்க வாகனத்தில் இருந்து வரைந்திருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்கள் அந்த வலப்புறத்திற்கு வர வேண்டும். இந்த ஈசிஆர் சாலை ஓரமா வரணும். இல்லை என்றால் இந்த ஈசிஆர் சாலை பகுதி காலியாக இருப்பது போன்றும் இந்த பகுதி நிரம்பியிருப்பது போன்றும் தோன்றும். இரண்டாவது, இந்த ஒவ்வொரு இதுக்கு பிறகு நிக்க கூடாது. தயவு செய்து நின்னீங்கன்னா பின்னால் இருப்பவர்கள் இங்கே மேடையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே இதை அடிப்படையாக கருத்தில் கொள்ளும். அங்க பாருங்க, இந்த பகுதியில மூளையில அப்படியே நிக்கிறாங்க. அன்பு தம்பிகள் கேட்டுக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் இருக்கைகளில் அமர வேண்டும். ஒருத்தர் கூட நிக்க கூடாது. உட்காருங்க, ஒரு தம்பி கூட நிக்க கூடாது. இன்று 5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது. எல்லோரும் அமர்ந்து பார்க்க வேண்டும். அந்தந்த இருக்கையில் அமரணும். இந்த இருக்கையை நிரப்பி விட்டுதான் அடுத்த பகுதிக்கு நாம் செல்லணும். விஐபி
இன்னொரு தகவல் அக்னிப்படை மூலமாக சொல்லப்படுகிறது. விஐபி பாஸ் அதோடு உள்ள போயிட்டு அந்த பாஸ வெளியில கொடுத்து மற்றவர்களையும் அந்த விஐபி பாஸ் மூலமா வருவதற்கான ஏற்பாடுகளை நீங்க செய்யறீங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கு. விஐபி பாஸ் இல்லாதவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். எனவே அந்த அரங்கத்திற்குள் இருக்கின்ற வரை அந்த விஐபி பாஸ் கடைசி வரை உங்களிடத்தில் தான் இருக்க வேண்டும். தயவுசெய்து சொல்றேன், இந்த பாஸ வெளியில கொடுத்து உள்ள வைக்காதீங்க. நாம் இங்க இருக்கக்கூடிய இருக்கை அளவிற்கு தான் இந்த விஐபிக்கான பாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதலாக வந்தால் அவர்களை அமர்த்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போன்று மீண்டும் சொல்லுகிறேன், இந்த இடப்புறத்தில் இருப்பவர்கள் வலப்புறத்தில் அங்கே அமர்வதற்கான ஏற்பாடுகளை அக்னிப்படை தம்பிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். என்ன பாட்டு பாடுறீங்க? அன்புமணி பண்புமணி, ஆற்றல் மிக்க அறிவு மணி, திண்டிவனம் கண்டெடுத்த வைரமணி, பாராட்டு. எப்படி இருந்த பாடல்? இந்த பாடல் எப்படி இருந்தது? உங்கள் ஒவ்வொரு வரிகளும் வைர வரிகள் மாதிரி பண்ணிருக்கிறாரு. அதுவும் குறிப்பா அன்புமணி அவர்களுடைய பெருமையை பத்தி உங்களுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும். தம்பி, இப்படி பேனர்லாம் வைக்க கூடாது. அதெல்லாம் தயவு செய்து தவிர்க்க வேண்டும் என்று சின்னையா சொல்லியிருக்காங்க. அந்த பேனர், எந்த பேனர்களும் வெளியில இருக்கக்கூடாது. அவர் அக்னிப்படை அதை அப்புறப்படுத்துங்க. கொடி சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன பேனர்களை தவிர்க்க வேண்டும். வந்திருக்க தம்பி என்று அன்போடு சொல்லுங்க. கட்சி கொடி இருக்குல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொடி, இது வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு, வன்னியர் சங்கத்தினுடைய கொடி பறக்க வேண்டும். எனவே அதையெல்லாம் தவிர்க்கணும். திரு பாலு சொல்லுப்பா. பாலு சொன்னதை நீங்க தயவு செய்து உடனே செய்ய. இப்ப இசை நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு பதாகைகள் இங்க யாரும் கொண்டு வர வேண்டாம். தயவு செய்து அவங்க சொன்னதை, அவங்க வழிகாட்டுதலை உடனே கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். அதை வாங்கின அடுத்த பாடல் என்ன பாட்டு பாடுங்க? அடுத்த பாடல் என்ன பாடுங்க? அடுத்த பாட்டு அன்புமணி ஐயா பத்தி தான். ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளிலேயே இளைஞர்கள் அதிகமாக உள்ள கட்சி, இளைஞர் பலம் உள்ள கட்சி, இளைஞர் சக்தி உள்ள கட்சி எந்த கட்சி? இங்க வந்து கட்சி நீங்க நடத்துறதுலயே வந்து கேக்குறீங்க. நீங்க நான் சொல்றேன், அன்னைக்கு ஏறக்குறைய பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படி இளைஞர் பலம், இளைஞர் சக்தி வாய்ந்த கட்சி. இதை நம்ம மிஞ்சறதுக்கு யாருமே இல்லை. ஆனா வாக்கு சதவீதம் வரும்பொழுது 6 7. ஆனால் நாம 1 கோடி இளைஞர்கள் இருக்கிறோம். இப்பவே பாத்தீங்கன்னா இந்த மாநாட்டிலே 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வன்னியர் இளைஞர் பெருவிழா. ஆமா, எந்த இடத்துல கோளாறு? இவ்வளவு இளைஞர்களை வைத்து இந்தியாவிலேயே இளைஞர்கள் அதிகமாக உள்ள ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம். இனி நாம் சாதிக்க போகிறோம். அதை பத்தி தான் உங்க பாடல். இந்த பாடல் இந்த மாநாட்டுக்காக கவிஞர் ஜெயபாஸ்கர் அவர்கள் அடியை இசையமைத்து
அரசியல் தலைவர் இலக்கணமாய் தன்னை அனைவருக்கும் அறிவிப்பவர் புகையை போதைகளை பொல்லாத கேடுகளை போராடி புதைக்கின்றவர் அவருக்கு 1000 கனவுகள் 1000 திட்டங்கள் அரங்கேற முழக்கின்றவர் அன்புமணி என்னும் அரும்பெரும் தலைவர் என்ன இங்கு எவரும் இல்லை. இந்திய பெருநாட்டின் இளைஞர் அமைச்சராய் நவாபு உரைத்தவர் உலகத்தில் தங்கோரின் விளைவால் உன்னத புகழ் பெற்றவர் மக்கள் நலவாழ்வை மனமாறவே மாபெரும் தவம் செய்பவர் உயிர் நலம் காக்கும் நண்பனாய் நாடெங்கும் நிறைந்தோடும் 108 வரம் தந்தவர் உயிர் காக்கும் நண்பனாய் உடனே விரைந்து வரும் 108 ஊர்தி தந்தவர் அவசர 108 ஊர்தி தந்தவர் அரும்பெரும் தலைவர் இதை இங்கு எவரும் இல்லை. பல்கலைக்கழகம் மறந்தவர் படித்தவர் போதிக்கும் வீரம் பெற்றவர் அன்னும் தங்கைகள் படை என்றும் தம்பிகள் படை என்றும் தமிழருக்கு படை கொண்டவர் 35 அவர் செய்த மக்களை பணியானது கடந்த 50 ஆண்டு இந்திய வரலாற்றில் எவரும் செய்யாதது அன்புமணி என்னும் அரும்பெரும் தலைவர் இங்கு எவரும் இல்லை. அவரை நாடாள செய்யுங்கள் நமக்கான திட்டத்தை அதோடு நிறைவேற்றுங்கள். அன்புமணி என்னும் அரும்பெரும் தலைவர் இங்கு எவரும் இல்லை. அந்த சாதனை மனிதரின் செயல்களை பெருமை சரித்திரம் மறக்கவில்லை. சரித்திரம் மறக்கவில்லை. அன்புமணி என்னும் அரும்பெரும் தலைவர் இங்கு எவரும் இல்லை. எங்கள் இல்லத்தில் செல்ல பிள்ளை. மாநாட்டு மேடை குழுவின் சார்பில் மீண்டும் ஒரு முக்கியமான அறிவிப்பு.
இந்த இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய வாகனங்களை நிறுத்திவிட்டு இங்கே மாநாட்டிற்கு வரக்கூடிய தம்பிகள் முதல் வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அப்படியே மூடிவிட்டு இரண்டாவது வழியில் வருவதற்கான ஏற்பாடுகளை அக்னிப்படை தம்பிகளும் இந்த மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்களும் அங்கே செய்ய வேண்டும். முதல் பகுதி நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த முதல் பாதையை, முதல் வழியை மூடிவிட்டு இரண்டாவது வழி மார்க்கமாக வருவதற்கான ஏற்பாடுகளை அக்னிப்படை தம்பிகளும் நமது பாட்டாளி சொந்தங்களும் நிர்வாகிகளும் மேற்கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அந்த கேமரா பதில கொடி வச்சிடும் போது கொடி எடு, முதல்ல கொடி எடுப்பா, கொடி ஓர எடுத்துட்டு போங்க. முதல்ல அங்க அந்த பக்கம் இருக்கிறவங்க தயவு செய்து உங்களுக்கு இருக்குது முழுமையா அழகா பின்னால போய் உட்காரலாம். எவ்வளவு நினைப்பீங்க? இந்த பேரிகார்டை முட்டாதீங்க தயவு செய்து. அங்க நிக்கிற எல்லா தம்பிகளும் உடனடியா பின்பக்கம் போங்க. முட்டி மோதினு அங்க 100 பேர் 200 பேர் நிக்கிறீங்க. நீங்க எல்லாம் பின்னால போய் அழகா உட்காரு. 40 LED டிவி இருக்குது, நீங்க தயவு செய்து உட்காருங்க. அதே மாதிரி ஈசிஆர் சார் அவர்களும் உடனடியா பக்கத்துல இருக்கிற அந்த 2 கேபின் காலியா இருக்கு, அதையும் முன்ன உட்காருங்க. முட்டி மோதி இங்க வராதீங்க, அப்படியே உள்ள வந்து உட்காருங்க. இங்க நிக்கிற கம்பியை பிடிச்சி உள்ள போய் அந்த பக்கம் உட்காருங்க தயவு செய்து. அன்புமணியை பத்தி பாடல் பண்ணீங்க. ஆமா, எப்படி இருந்தது பாடல்? அருமையான பாட்டுங்க. உங்களை கேட்கறத விட அவங்க கிட்ட தான் கேட்க. எப்படி இருந்தது அந்த பாடல்? எப்படி இருந்தது? அண்ணன் அன்புமணியை பற்றிய அவருடைய செயல்பாடுகளை பற்றிய அந்த பாடல் எப்படி இருந்தது? எந்த ஒரு தலைவருக்கும் இப்படிப்பட்ட பாட்டு கிடையாது. சின்னையாவுக்கு தான் 2 பேரும் ஏதோ வயசாகி போச்சு. இல்ல தம்பதிகள் மாதிரி நீங்க பாடுறீங்க. ஏன் நான் கேட்டேன்னு சொன்னா, கல்யாணத்துக்கு கூட எங்களுக்கு கூப்பிடல. உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு கூட எங்களுக்கு கூப்பிடல. இந்த கொரோனா 200 பேருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது சரி. யாரு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க பொண்ணு? அது நம்ம வன்னியர் சங்கத்துக்கு தான். யாருக்கு? வன்னியர் சமூகத்துக்கு தான். இந்த தகவலை தெரிவிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. இருந்தாலும் நான் எதுக்காக சொன்னேன்னா, அதே நேரத்தில் இன்றைக்கு தகுதி திறமை படைத்த ஒரே தலைவராக இருந்தாலும் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு தமிழ் மாநிலத்தை வழிகாட்டி நடத்தக்கூடியவர் யாருன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். அதான் நீங்க பாண்டீங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வழி நடத்தக்கூடிய. அப்படித்தானே? அது எந்த பதவி? வழி நடத்தணும்னா எந்த பதவி வேணும்? இந்த மாநிலத்தை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த பதவி வேணும்? அன்புமணி அவர்கள் இந்த மாநிலத்தை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த பதவி வேண்டும்? அதுதான், அதுக்காக தான் இந்த பாடல். நிச்சயமா அந்த பதவி, இந்த மாநாடு ஒரு திருப்பு முனை மாநாடாக அமையும். ஆகவே எல்லா கருத்து கணிப்புகளையும் முறியடித்து நமது கொடி கோட்டையிலே கொடி பறக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. அடுத்த பாடல் வருது, இன்னுயிர் தந்து. பாருங்க, சின்னையா அவர்கள் வருகை தர இருக்கிறார், வந்து கொண்டே இருக்கிறார். எனவே வெளியில இருக்கக்கூடியவர்கள், சாலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும். கடற்கரையில் பெருமளவில் இது போன்ற ஒரு கூட்டம் கடற்கரையில் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் மாநாட்டு திடலுக்கு வர வேண்டும். பாருங்க தம்பிகளா, உங்களுக்கு தான் ஒரு அன்பான வேண்டுகோள். இப்போ இந்த விஐபியோட இருக்கு, அதற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பேரிகார்டு இருக்கு பாருங்க, அது ஓரமாக நிற்கக்கூடிய தம்பிகள் உங்களுக்கு தான் சொல்றேன். உங்களுக்கு தான் தம்பி சொல்றேன், யாரும் நிக்க கூடாது, தயவு செய்து போங்க. தொப்பி போட்டிருக்கீங்களா? மஞ்சள் தொப்பி போட்டிருக்கவங்க எல்லோரும் அந்த இடத்தை விட்டு அகரணும். அதற்கு பின்னால் இருப்பவர்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லை. எனவே அதை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அந்த பாருங்க பிளாக் ஹேட்ஸ், அவங்க எல்லாத்தையும் சொல்லுங்க, அனுப்புங்க, அங்கிருந்து நகரணும். சின்னையா அவர்கள் வருகிறார் மாநாட்டு மேடைக்கு. நமது மருத்துவர் சின்னையா அவர்கள் மாநாட்டு மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அருமை பாட்டாளி சொந்தங்களே, அன்பு சொந்தங்களே, மேடைக்கு மருத்துவர் சின்னையா அவர்கள் வருகை தர இருக்கக்கூடிய காரணத்தினால் கடற்கரை ஓரம், சாலைகளில் மற்றும் மாநாடு இன்னும் தொடங்கவில்லை என்று வெளியிலே நிற்கக்கூடிய அருமை தம்பிகள், பாட்டாளி சொந்தங்கள் மாநாட்டு திடலுக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அதே போன்று பின்புறத்தில் இருந்து நமது தொண்டர்கள் அமர வேண்டும். இன்னுயிர் தந்து இனவாதம் காத்த வன்னிய குல சிங்கங்களே, எண்ணிய செயலை எண்ணியபடியே நடத்தி முடித்த தங்கங்களே, வன்னிய சங்கத்தின்
உங்கள் பெயரும் மறையாது. பண்ணிய குலத்தின் வீரர்களே இதோ உங்களை பார்த்து கையசைத்து உங்களுடைய வாழ்த்துக்களை வந்திருக்கக்கூடிய பாட்டாளி சொந்தங்களுக்கு தனது அன்பான வாழ்த்துக்களை நமது நேசத்திற்குரிய அன்பிற்குரிய பாசத்திற்குரிய சின்னையா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்களை நோக்கி கையசைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். அன்பு பாட்டாளி சொந்தங்களே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டு குழு தலைவர், வருங்கால இளைஞர்களுடைய எழுச்சி நாயகர், தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தை மாற்ற பிறந்திருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ பாட்டாளி சொந்தங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து கையசைத்து உங்களிடத்தில் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக இதோ வருகிறார். மருத்துவர் சின்னையா அவர்கள் வருகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து உங்களிடத்தில் தன்னுடைய வாழ்த்தை அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக மருத்துவர் சின்னையா அவர்கள் இதோ உங்களிடத்தில் இந்த மாநாட்டு சிறப்பாக நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கக்கூடிய சின்னையா அவர்கள் உங்களை பார்த்து கையசைத்து வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். வருகிறார் சின்னையா, வருகிறார் சின்னையா, வருகிறார் ஆற்றல் மிக்க இளைஞராக ஐயா வருகிறார். அன்புமணி நமது சின்ன ஐயா வருகிறார். சித்திரையில் முழுநிலவு இளைஞர் பெருவிழா சிறந்திடவே எங்கள் சின்னையா சித்திரையில் முழுநிலவு இளைஞர் பெருவிழா சிறந்திடவே சின்னையா வருகிறார். வருகிறார் சின்னையா, வருகிறார் சின்னையா, வருகிறார் ஆற்றல் மிக்க இளைஞராக ஐயா வருகிறார். அன்புமணி
கொடி மட்டும் பறந்த கிராமப்புறங்களில் கல்வி கொடி ஏற்றி வைத்த கல்வி காவலர். கல்வி கொடி மட்டும் பறந்த கிராமப்புறங்களில் கல்வி கொடி ஏற்றி வைத்த கல்வி காவலர். ஓய்வில்லாத உழைப்பினாலே உண்மையானவர் என்ற கல்வி மருத்துவத்தில் பட்டம் வென்றவர். ஓய்வில்லாத உழைப்பினாலே உண்மையானவர் இந்த கல்வி மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர். ஐயா சின்னையா வருக வருகவே நல்லாட்சி வருக வருகவே. ஐயா சின்னையா வருக வருகவே நல்லாட்சி வருக வருகவே. சுகாதார அமைச்சராக பதவியேற்றவர், சுற்றுப்புற சூழலுக்கு வழங்கி சேர்த்தவர். சுகாதார அமைச்சராக பதவியேற்றவர், சுற்றுப்புற சூழலுக்கு வழங்கி சேர்த்தவர். குடிபோதை புகையிலைக்கு சட்டம் கண்டவர், குடிமக்களை பாதுகாப்பு திட்டம் கண்டவர். குடிபோதை புகையிலைக்கு சட்டம் கண்டவர், குடிமக்களை பாதுகாப்பு திட்டம் கண்டவர். ஐயா சின்னையா வருக வருகவே. ஐயா சின்னையா வருக வருகவே என்று நல்லாட்சி தருக தருகவே. இந்தியாவின் இளைஞராக அமைச்சரானவர், இளைஞர்களின் எண்ணத்திலே உதயமானவர். இளைஞராக இந்தியாவின் அமைச்சரானவர், இளைஞர்களின் எண்ணத்திலே உதயமானவர். மக்களிடத்தில் நன்மதிப்பை நன்கு பெற்றவர், மக்களிடத்தில் நன்மதிப்பை நன்கு பெற்றவர். மாநிலத்தை ஆளுகின்ற தகுதி படுத்தவர், மாநிலத்தை ஆளுகின்ற தகுதி படுத்தவர். ஐயா சின்னையா வருக வருகவே வருக வருகவே. ஐயா சின்னையா வருக வருகவே வருக வருகவே. வருகிறார் சின்னையா வருகிறார், வருகிறார் சின்னையா வருகிறார். ஆற்றல் மிக்க இளைஞராக ஐயா வருகிறார், அன்புமணி நமது சின்ன ஐயா வருகிறார். படை பெருக்கவும் பலம் பெருக்கவும் ஐயா வருகிறார், படை கொடுக்கவும் படை எடுக்கவும் ஐயா வருகிறார். ஐயா சின்னையா வருக வருகவே நல்லாட்சி வருக வருகவே. ஐயா சின்னையா வருக வருகவே என்று நல்லாட்சி தருக தருகவே. இரண்டு முக்கியமான அறிவிப்புகள். இங்க பாருங்க, பிளாக் ஹேட்ஸ் இந்த இடத்துல ஒரு பதட்டமா இருக்கிற மாதிரி எல்லாம் நிக்கிறீங்க. எல்லாம் போங்க பின்னாடி, யாரும் அங்க நிக்க கூடாது, தயவுசெய்து போங்க. நீ தம்பி அந்த இடத்துல வெளியில அந்த பக்கத்துல பேரிகார்டுக்கு அந்த பக்கத்துல நிக்கிறவங்க தயவு செய்து போய் அங்க உட்காருங்க. நீங்க அங்க இருந்து பேசுறது எங்களுக்கு கேதல உள்ள, தயவு செய்து போங்க. அதனால அந்த இடத்துல மீண்டும் அங்க இருக்கக்கூடிய இருக்கையில் தான் உட்காரணும், அந்த கை காட்டலாம் நிக்க கூடாது. போ, தயவு செய்து போங்க. இந்த மேடையில இப்போ விவிஐபி பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல வெறும் 40 பேர் தான் மேடையில் இருக்க முடியும். இங்க விவிஐபி பாஸ் கொடுத்திருக்காங்க, விஐபி பாஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி 100க்கு மேற்பட்டவர்கள் மேடையில் இருக்கீங்க. தயவு செய்து எல்லாம் கீழே போங்க. நீங்க எல்லாரும் கீழே போன பிறகுதான் அடுத்த நிகழ்ச்சி தொடங்கும். பத்திரிகையாளர்களுக்கு இப்பொழுது அழைப்பில்லை.
எல்லாரும் போங்க தயவு செய்து. இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து போங்க. ராதா எல்லாரும் சொல்லுங்க போங்க, யாரும் இருக்க கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் பிளாக் ஹேட்ஸ் அக்னிப்படை மேல தவி செய்து எல்லாரும் கிளம்புங்க. ஐயா உங்களுக்கு தாங்க, எல்லாரும் போங்க, எல்லாரும் போயிடணும் போங்க. மேல யாரும் இருக்கக்கூடாது. நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆமா எல்லாரும் அப்படியே போங்க. உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பு மிக மிக தேவை. சார் அங்க போயிடுங்க சார். டிஎம்டி அங்க சொல்லுங்க, அந்த பகுதி சொல்லுங்க. பிளாக் ஹேட்ஸ் கொஞ்சம் போறீங்க அந்த பக்கம், இந்த பகுதியில கொஞ்சம் போங்க. இங்க பாருங்க, ஹலோ இங்க பாருங்க நிக்கிறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் சொல்றேன், இறங்குங்க, சொல்றதை கேளுங்க, தயவு செய்து கேளுங்க, இறங்குங்க. இன்னும் 5 மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கணும். இறங்கு, மேல யாரும் இருக்கக்கூடாது. இறங்குங்க, சுத்தமா ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. இறங்குங்க தயவு செய்து. அந்த இடத்துல யாரும் நிக்க கூடாது. யாருப்பா நீங்க? போங்க போங்க போங்க. எங்க போறீங்க? போங்க தயவு செய்து. தம்பி இங்க நிக்கிறவங்க யாரு? தம்பி நீங்க யாரு? நீங்க இவரு யாரு? இவரு பாடல் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா வந்தது. இசை நிகழ்ச்சி, அதுக்கு பிறகு ஆடல் நிகழ்ச்சி நிறைய இருக்கு. ஆனாலும் முன்பே இசை நிகழ்ச்சி உணர்ச்சி பூர்வமா இவர்களை எல்லாம் இன்னைக்கு கவர்ந்து இருக்குது. அதுவும் நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள்ள நுழையும் போது அந்த பாடல்கள் உண்மையிலே களகட்டி போய் எப்படி இருந்தது அந்த பாடல்? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உள் நுழைவு பாடல் எப்படி இருந்தது? புஷ்பவனம் குப்புசாமி அவர்களும் அதே மாதிரி அனிதா குப்புசாமி அவர்களும் ரொம்ப கலக்கிட்டாங்க இந்த பாடலை பொறுத்தவரையிலும். நம் மத்தியிலே இப்பொழுது சௌமியா அன்புமணி அவர்களும் இதோ முன் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏராளமானவர்கள் இங்கே வரை இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலே இல்லாத ஒரு மாநாடு, பாமக வரலாற்றை பாமக மாநாடு, வன்னியர் சங்க மாநாடு தான் இப்பொழுது முறியடிக்கிறது. இது 21வது மாநாடு. சித்திரை பெருவிழா முழுநிலவு மாநாடு 21வது மாநாடு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு குறிஞ்சி மலர் போல உருவாக்கி இருக்கிற மாநாடு. நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்று இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார். நாளை உலகம் பேச போகிறது, வரலாறு பேச போகிறது. இப்படிப்பட்ட மாநாடை எவரும் நடத்தியதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு எழுச்சி மாநாடு இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதி மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்கிறார் மீண்டும் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள். இந்த பாடலுடைய சிறப்பு என்னன்னு சொல்றீங்க? இந்த மன்னருடைய பெருமைகளை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சௌமியா அன்புமணி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருந்தார். அந்த பாடலை பாருங்க. இந்த பாடலை ரசிக்கும் விதமாக உங்களுடைய உணர்ச்சி பூர்வமான கைத்தட்டலை ஆரம்பத்திலேயே வரவேற்கிறேன். தம்பி இன்னொரு அறிவிப்பு, இங்க மேல ட்ரோன் பறந்துகிட்டு இருக்கு, தயவு செய்து பாருங்க. நீங்க நிக்கக்கூடிய தம்பிகளுக்கு நான் 2, 3, 4 முறை சொல்லிட்டேன், அந்த இடத்தை விட்டு நீங்க நகரல. ட்ரோன்ல எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, எந்த தம்பி, ஏன் நிக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் இது. நீங்களும் மாநாடு நடத்தக்கூடிய இந்த மேடையில் இருக்கக்கூடிய குழுவினரும் இணைந்து ஒற்றுமையோடு நடத்த வேண்டியது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் தயவு செய்து இந்த இடத்தை நீங்கள் அப்புறப்படுத்தி நிற்காமல் உட்காரணும். அதே போல இந்த பக்கமும் இந்த இடத்திலையும் அந்த சாலை இருக்குது, சாலைக்கு அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அமர்வதற்கான ஏற்பாடுகளை தம்பி அங்க நம்ம அக்னிப்படை அந்த இடத்துல என்ன கேட்கிறாங்க, அவங்களோட என்ன பிரச்சனை, அதை கேட்டு அதை தீர்வு செய்யணும். யாராவது கேட்டுவாங்க, இப்படி வாங்க, அவங்களை உட்கார வைங்க. வேற ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளை அவர்கள் சொன்னால் அதை நாம் செய்து முடிக்க வேண்டும். மனத்திலே நினைக்கும் போதே துடிக்குதடா, பண்ணிய மன்னரின் பெருமை எல்லாம் மலை போல தெரியுதடா, மலை போல தெரியுதடா.
இருக்குதா உன்னிடத்தில்? தம்பியே எண்ணியே பாரடா
வருங்கால தமிழகம். இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி சொந்தங்களை பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அன்புமணி கண் விடல். நான் சொன்னது எப்படி புரியுதா? இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இப்போ நான் அன்புமணி கண் விடல். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோட்டான் கொல்லன்னு சொல். அந்த மாதிரியான மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கட்டளையிட்டார். இந்த கட்டளை வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாநாட்டை, இதுவரையில் இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடைபெற்றதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உருவாக்கி வைத்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியில் வருகை தந்து கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளையும் முன்னாள் அமைச்சர்களையும் பார்வையிட்டு அவர்களை நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் இன்றைக்கு மேடையிலிருந்து கீழிறங்கி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தன் அன்பு பார்வையாலே அனைவருக்கும் கரம் கொடுத்து வந்திருக்கிறார். இந்த மாநாட்டை வெற்றிகரமான மாநாடாக மாற்றி காட்டிய உங்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இதோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்வையாளர் முதல் வரிசையில் அமர்ந்து நம்முடைய கலை நிகழ்ச்சிகளை ரசிப்பதற்காக இங்கே வந்து கொண்டிருக்கிறார். லட்சக்கணக்கில் திரண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இந்த மாநாட்டை பேச வைத்திருக்கிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக நீதிக்கான மாநாடு, சமத்துவத்திற்கான மாநாடு, வன்னியர் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்திற்கும் உரிமை கிடைக்க வேண்டும் என்கிற இனமே எழு உரிமை பெரு என்கிற மாநாடு. இதோ இந்த நிகழ்ச்சியிலே புஷ்பவனம் குப்புசாமி அசத்தி வருகிறார். தன்னுடைய இறுதி பாடலை உங்களுடைய அற்புதமான கரவொலியுடன் இன்றைக்கு இறுதி பாடலை இவ்வளவு நேரம் குறைய 1.5 மணி நேரமாக அவருடைய இன்னிசை புரட்சி எழுச்சி மழையில் நீங்கள் நடைந்து கொண்டிருந்தீர்கள். இதோ அவருடைய இறுதி பாடல் இப்பொழுது ஒலிக்கிறது. நிறைவு பாடல். சங்கு முனிவேல் மீளே ஆதிசிவன் வேதையாலே அக்கினியில் புத்திரமாய் அவதரித்து எடுத்தையனோ கந்தரவங்கள் கொடுக்க ஆணவத்தில் ஆட்டமிட்ட வாதாபிகளை முடித்த வீர மகாராஜனோ இந்திரனின் நடந்து 8 திசைக்குள் செடிக்க நாடாண்ட முத்தையனா நம்ம வன்னியர் புகழ் சத்திரியன் வந்தாண்டா ஆனெடுத்தது மில்லெடுத்தது நம்ம ஜனம் தாண்டா ஏனெடுத்தது கிளையெடுத்தது நம்ம ஜனம் தாண்டா நீல பொழுது மான பொழுது நம்ம ஜனம் தாண்டா நீல பொழுது வாசம் பொழுது நம்ம ஜனம் தாண்டா மனிதனத்தை சிலை கொடுத்தது நம்ம ஜனம் தாண்டா கலைகளும் காவல் செய்தது நம்ம ஜனம் தாண்டா கொல்லி படவர் அரியராக சமூகராக நல்லவராக வேற லோகத்திரையராக கண்ணினுக்கும் தானமோடு தமிழினமே ஒன்று பன்னியரின் காட்டு பாடு வெற்றிவாக சூடி காட்டமோடு தந்தனுக்கும் தானமோடு தங்கள் தமிழினமே ஒன்று போடு பன்னியரின் காட்டு பாடு நம்ம அன்புமணி ஐயாவை காடு.
கட்டியதும் நம்மையனும் தாண்டா அவவன்னியதினம் தாண்டா பண்டார வன்னியனும் நம்மையனும் தாண்டா அவவன்னியதினம் தாண்டா வாடையவால் கேட்டது நம்மையனும் தாண்டா நாணயத்தை போக்க செய்தது நம்மையனும் தாண்டா திருத்தணியை மீட்டு தந்தது நம்மையனும் தாண்டா சென்னையை உருவாக்கியது நம்மையனும் தாண்டா கடாரத்தை வெற்றிடும் கங்கை நீரை கொண்டு வந்து காப்பியங்கள் புகழ் தமிழருக்கும் தானோடு தமிழனமே ஒன்றோடு வண்டியரின் பாட்டு பாடு வெற்றியாக சிந்தி ஆட்டத்தோடு கணினியாக்கி கடைய வச்சது நம்மையனம் தாண்டா அவவன்னியதினம் தாண்டா முக்கணியில் அள்ளித்தது நம்மையனம் தாண்டா முந்திரியில் கடைய வச்சது நம்மையனம் தாண்டா அன்பு தெய்வம் ஐயா அவன் நம்மையனம் தாண்டா அகில போக்கு சிந்தையே நம்மையனம் தாண்டா மாணவாக சொல்லி நல்ல கோயில் கட்டி கொண்டு வந்து தலைவி சந்தனத்தும் தானோடு தமிழினமே கிட்டோடு நமது அன்பு மொழியாவை அமைச்சராக்கி இதுவரையில நீங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க. இந்த மாநாடு வாங்க, சிறப்பான இந்த மாநாட்டில் 1.5 மணி நேரம் ஒரு உணர்வுபூர்வமான எழுச்சியான இந்த பாடல்களை பாடியிருக்கிறார். அதுவும் பழைய புதிய இந்த பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களிலுமே அவ்வளவு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறாரு, இவர் இசையிலே துணைவேந்தராக உருவாக இருக்க வேண்டியவர். நம்ம ஆட்சி அன்புமணி அவர்கள் தலைமையிலே ஆட்சி நடத்தும் பொழுது நிச்சயமாக புஷ்பவனம் குஷ்பசாமி அவர்கள் இசை கல்லூரியுடைய துணைவேந்தராக நியமிக்கப்படுவார். அவர் துணைவேந்தர் மட்டுமல்ல, அமைச்சராகவே நியமனம் செய்யப்படுவார் என்று நம்முடைய சின்னையா அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார். பாத்தீங்களா, புஷ்பவனம் குப்புசாமிக்கு எந்த அளவுக்கு ஒரு பாராட்டுதல் கிடைத்திருக்கிறது. அவர் சொன்னார் என்கிட்ட, இதுவரையில எவ்வளவு நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன், செய்திருக்கிறேன், ஆனா இம்மாதிரியான ஒரு மாநாடு, இம்மாதிரியான ஒரு எழுச்சியை அதை ரசிக்கிற விதம் வேறு எந்த மாநாட்டிலும் இல்லை. இது வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு என்று புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் இன்றைக்கு அதை தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு பாராட்டி மகிழ்கிறார். இவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு புஷ்பவனம் குப்புசாமி, அனிதா குப்புசாமி அவர்களை நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாராட்டி மகிழ்கிறார். இப்பொழுது பாடல் நிகழ்ச்சி முடிவு பெற்றது, நிறைவு பெற்றது. அதற்கு அடுத்தபடியாக பாடலுக்கு பிறகு என்ன, ஆடல். அற்புதமான அந்த ஆடல் நிகழ்ச்சி. இந்த